மகாபலிபுரம் ஊழியத்துக்கு ஒரு ஊழியக்காரர் போனால் நிறைய பேர் ஜெபம் பண்ண வந்தாங்களாம். அதில் ஒரு அம்மா வந்த உடனே அடுத்த வருஷம் ஒரு ஆண் பிள்ளையை கத்தர் உங்களுக்கு கொடுப்பாருன்ட்டாராம். அந்த அம்மா வாயை முடிக்கிட்டு கச்ச கச்ச பச்ச கச்ச பச்ச பச்சன்னு சிரிக்குதான். ஏம்மா சிரிச்சேன்னு கேட்டா, என் கர்ப்ப பையை எடுத்து 2 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு நீங்கள் சொன்னால் நம்ப முடியுமா? இதை நான் எப்படி நம்புறதுனாரா? அப்போ ஆண்டவரே நான் சொல்லிட்டேனே எப்படி அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே நம்பட்டும், நம்பாவிட்டா போட்டோம். ஏம்மா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அடுத்த வருஷம் நீ ஒரு பிள்ளையோடு தான் வந்து பார்ப்பேன் என்னன்னு. போயிட்டாராம். 1 வருஷம் ஆச்சான். அதே சர்ச்சில் அந்த பாஸ்டரை மறுபடியும் கூப்பிட்டாங்களாம். இவருக்கு பயம். ஏன்னா போன வருஷம் கர்ப்ப பையே இல்லாத ஒரு அம்மா குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு வந்தோம், இப்போ எப்படி அந்த ஊருக்கு போகிறதுன்னு. ஆனால் அந்த பாஸ்டர் தொல்லை பண்ணி வாங்கினாராம். இவர் போனால் எல்லாரும் ஜெபம் பண்ண வந்தால் பின்னால் வரிசையில் வருதான். அது அந்த அம்மா தானேன்னு பார்த்தா கையில் ஒரு குழந்தை வச்சிருக்கான். இவர் மனசுக்குள்ள தத்து எடுத்திருக்குமோ? ஐயா, போன முறை வந்தப்ப நீங்கள் ஒரு குழந்தையோடு தான் என்னை பார்ப்பீங்கன்னு சொன்னீங்க, இந்த பாருங்க என் குழந்தைன்னு. ஒன்று சோத்திரம் 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 சோத்திரம்னு முடிச்சுட்டு ரூமுக்கு போய், ஆண்டவரே அது எப்படி ஆண்டவரே நடக்கும் அப்படின்னா, உனக்கு உயிரையே உண்டாக்க தெரிஞ்ச எனக்கு ஒரு பையை உண்டாக்குறது கஷ்டமானார். உயிரையே உண்டாக்க தெரிஞ்ச எனக்கு ஒரு பையை உண்டாக்குறதுக்கு எவ்வளோ நேரம்னாரா? இப்போ சொல்லுங்க, ஒன்றுமே நடக்கலைனாலும்